அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பன், அதாவது 21ஆம் தேதி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எந்த காரணிகள் அடிப்படையிலனா சிங்கப்பூர் நிஃப்டி ஓப்பன், SGX நிஃப்டின்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஓப்பன் அடிப்படையிலையும் நம்மளுக்கு நேற்றைய முடிவுற்ற ஆப்ஷன் செயினோட அடிப்படையிலையும் ஆப்ஷன் செயின்ல எந்த கால் ஆப்ஷன் அதிகமாக அர்த்தமாதோ அது ரெசிஸ்டன்ஸ், எந்த புட் ஆப்ஷன் அதிகமாக அர்த்தமாதோ சப்போர்ட், அதனுடைய இடைப்பட்ட மார்க்கெட்டோட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா NSE வெப்சைட்ல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். இதற்கு வந்து நியூஸ் பேஸ்டோ இல்ல சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நம்ம எதுவுமே கணக்கில் எடுத்துக்காம ஒன்லி விலை பட்டியலை வச்சு மட்டும் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பயிற்சிக்கான வீடியோவை தவிர எந்த பரிந்துரையும் நம்ம வழங்குவது இல்லை. அது போக இது தெரிஞ்சுக்கோன்னா கட்டண பயிற்சி நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க அதற்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842610908, மற்றொரு நம்பர் 8144220532. அதே போல எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ மூலியமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இலவசமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் சான்சஸ் இருக்கு. அதே போல வந்துட்டு பெர் ஆர்டருக்கு 15 rupees கான்செப்ட்ஸும் இருக்கு. அதே போல வந்துட்டு நிறைய நிறுவனத்துல வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா நடக்கிற ஸ்ட்ரைக்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. அது போல பிளாக்கிங் வந்து அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் இருக்காது. அதை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று சிங்கப்பூர் நிஃப்டி பாருங்க 15,068 இப்போ மார்க்கெட்டோட இம்பாக்ட்ல இருக்கு. 5,068, 15,068. நான் எடுக்கிற ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற டைம் வந்து 7:12. இப்போ பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே க்ளோசிங் வந்துட்டு நியர்பை 14,900ல கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 100 ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கேப் அப் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால 15,000 வந்து திருப்பி ரீகெயின் ஆகுது. அதனோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டும் வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கு. டவ் ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக் வந்துட்டு அதுவும் பாசிட்டிவ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு யூரோப் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு ஏஷியன் கான்டினென்ட் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நிக்கி வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ், ஒரு 135 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. ஹேங்செங் வந்துட்டு மைனஸ்ல இருக்கு, நெகட்டிவ் -50 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இதனோட இம்பாக்ட் வந்துட்டு எப்படி நடக்குதுன்ட்டு நம்ம தான் பார்க்கலாம். நேற்றைய வர்த்தகத்திலே பாருங்க மே 20ஆம் தேதியோட கான்ட்ராக்டோட பேசிஸ்ல நம்ம நேற்று பார்த்துருந்தோம். மே 27ஆம் தேதி மந்த்லி கான்ட்ராக்ட் அண்ட் வீக்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங். இதுல பாருங்க நேற்றே பார்த்துருந்தோம் 15,000 கால் ஆப்ஷன் 5,000 புட் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. ஸோ இதனால இம்பாக்ட் வந்துட்டு இது ரெண்டுமே ஹெட்ஜ் பண்ணியிருந்தா, சப்போஸ் இது ரெண்டுமே ரைட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு பார்த்துட்டீங்கன்னா 5,000 கால் ஆப்ஷன் வைஸ் 112. ஸோ 5,112 கிராஸ் பண்றது கொஞ்சம் கடினம். 5,000 புட் ஆப்ஷனை இது பண்றதுனால 14,830 அப்படி கீழே போறக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ இந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டு 14,830 டு 5,112. சப்போஸ் இதை பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு இது ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா தெரியும் 300 ரூபா பிரீமியம். ஸோ நம்மளுக்கு 5,300 இம்பாக்டும் 14,700க்கு கீழே இம்பாக்டும், அப்போ 14,700 டு 5,300 600 பாயிண்ட் ரேஞ்சும் ஷார்ட் ரேஞ்சா 14,830 டு 5,113 மட்டும் நம்மளுக்கு இம்பாக்ட் ஜோனா இருக்க போகுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 15,100 கால் அண்ட் 14,900 புட் அண்ட் 5,200 கால் 14,800 புட் 5,300 கால். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே இங்க இம்பாக்டா இருக்கு பாருங்க. ஸோ இதுல பாருங்க நம்மளுக்கு 34,000 கால் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 35,000 கால் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 33,000 புட், அதாவது 2 ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட் பேசிஸ்ல இங்க இதா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 33,500 அப்படிங்கறத வந்துட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அதிகமா வர்த்தகமாயிருக்கு, கால் ஆப்ஷன் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அதற்கு முன்னாடி வந்து 33,000 டு 34,000 அப்படிங்கும் போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1000 பாயிண்ட் ரேஞ்ச். அப்ப ஆவரேஜ்னா வந்து 500. ஸோ 33,500 வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அரணா வந்துட்டு நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ 33,500க்கு மேல மார்க்கெட் வந்து ஸ்டேபிலிட்டி ஆகிறதே வந்துட்டு ஒரு புல்லிஸ்க்கும், 33,500க்கு கீழே சஸ்டெயின் ஆகிறது ஒரு டிராபேக்கும். ஆனா 33,000ங்கிறது ஒரு சப்போர்ட் பேஸ் தான் இருக்க போகுது. ஸோ இதனால 33,500க்கு மேல ஸ்டேபிள் ஆச்சுன்னா 34,000 மட்டும், 34,000 கிராஸ் பண்ணும்போது 35,000 மட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
ஆனா அதற்கு 33,500 அண்ட் 33,000ங்கிறது மிகப்பெரிய சேஃப்டியா இருக்கணும். நேற்றைய ஃபியூச்சர்ஸ்ல அதிக வர்த்தகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாடா ஸ்டீல் அதிக வர்த்தகம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதானி போர்ட், ஜிண்டால் ஸ்டீல், ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ், பிஹெச்இஎல், வேதாந்தா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங், ஹிண்டால்கோ, பிஎன்பி, பாரதி ஏர்டெல், பிபிசிஎல், சிப்லா, போஸ்கோ. நம்மளுக்கு டாடா ஸ்டீலோட ஜூன் கான்ட்ராக்டும் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ஸோ இங்க டாடா ஸ்டீலோட மே கான்ட்ராக்ட் வந்துட்டு அதிக வர்த்தகம், இங்க வந்து ஜூன் கான்ட்ராக்டும் அதிக வர்த்தகமாயிருக்கு. அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல் வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடுத்து ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல அதிகமான வர்த்தகம் பார்த்துட்டீங்கன்னா டாடா ஸ்டீலோட 1200 கால் அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. நேற்று 18 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது அதற்கு முந்தைய நாள், நேற்றைக்கு முந்தைய நாள் 18.30, நேற்று க்ளோசிங் 6 ரூபா 30 காசுக்கு ஆயிருக்கு. அடுத்து டாடா ஸ்டீலோட 1100 புட் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 1104 கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு 1100 கால், நம்மளுக்கு 100 புட் வந்துட்டு 22 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு 1080, 1078ங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் பிளேஸா இருக்கும். 1100க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா திருப்பி டாடா ஸ்டீல் மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்ல 1078 பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்குள்ளான வாய்ப்புகளுக்குள்ள என்ட்ரி ஆயிடும். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்தியாபுல்ஸோட ஹவுசிங் பாத்தீங்கன்னா 210, ஆனா 210 கால் அதிகமா வர்த்தகம் ஆயிருக்கு. ஆனா 210க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நேற்றைய இம்பாக்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஹையஸ்ட் ஹையா இருக்கு. அதே மாதிரி க்ளோசிங் ஹையஸ்ட் க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ 210ஓட கால் வந்து நம்மளுக்கு 9 ருபீஸ் க்ளோஸ் ஆனதுனால 219 கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்தியாபுல்ஸ் ஹவுசிங்கோட மூமெண்டம் இன்னும் ஹையா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 216ங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக வந்ததுலேயே ஹை. நான் 2 வீக்ஸுக்கு போடுறேன். ஸோ 2 வீக்ஸ்லேயும் 216 தான் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் ஹையா இருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு 210 கால் கொடுத்துருக்காங்க. ஸோ 210ஓட கால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 9 ரூபா 35 காசுக்கு நம்ம க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 219க்கு மேல போச்சுன்னா திருப்பி மீண்டும் வந்து இந்தியாபுல்ஸ் வந்து நல்லா போறக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 220 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 225 மட்டும் வாய்ப்பா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியாபுல்ஸோடது 200 காலும் அதிக வர்த்தகம். ஸோ அப்போ 215க்கு மேலேயே ஒரு புல்லிஸ் இருக்கு. 215 கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு 219 மட்டும் போகும். 219 தாண்டிச்சுன்னா 225 மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்தியாபுல்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து ஸ்டேட் பேங்க் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் ஆயிருக்கு. 400 கால், இப்போ 386 இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஸ்டேட் பேங்க் இதை பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 400 கால் வந்து அதிகமாக வர்த்தகமாயிருக்கு. 12 ரூபா வந்துட்டு ரீசெண்ட் ஹை. அதுக்கப்புறம் வந்து 7 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 10 ரூபா ஹை போட்டிருக்கு. நேற்று தினம் 9 ரூபா ஹை. ஸோ இந்த 12 ரூபா ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு மேலே போறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லைன்னா பிரீமியம் மெரோட்டுக்கு தான் வாய்ப்பா இருக்கும். ஸ்டேட் பேங்க் வந்து 392 ரூபாய் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரீசெண்ட் வந்துட்டு ஹை.
இப்ப நேற்றைய வர்த்தகம் 387, அதற்கு முந்தைய வர்த்தகம் 389. ஸோ 392 கிராஸ் பண்ணிச்சுன்னா 400 மட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்துட்டு இதற்கு முன்னாடி மே 17ஆம் தேதி வந்துட்டு அதிக வர்த்தகம் வந்து 10 crores மேல வந்துட்டு வர்த்தகம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 7 crores. இப்ப 2 நாளா வந்துட்டு சராசரியா 4 கோடி வந்து வர்த்தகம் ஆகுது. ஸோ இதனோட இம்பாக்ட பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சிப்லா 920 கால் 920க்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப சிப்லா மூவ் ஆகுமா நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு சிப்லாவோட 920 கால் நம்மளுக்கு 22 rupeesக்கு வந்து நெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கு முன்னாடி வந்து 40 ரூபா க்ளோஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சிப்லா வந்துட்டு 943 கிராஸ் பண்ணுச்சுன்னா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போதைக்கு ரீசெண்ட் ஹை. ஸோ இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய வர்த்தகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1 crore மேல வேல்யூம் ஆயிருக்கு. அதற்கு முன்பு வேல்யூம் பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி 1 crore மேல இருந்திருக்கு. 14th வந்துட்டு 1 crore மேல இருந்திருக்கு. ஸோ அதனுடைய ரீசெண்ட் ஹை 921. ஸோ அதனை வந்துட்டு பிரேக் பண்ணிருக்கு நேற்று. பிரேக் பண்ணி அதுக்கு மேல வந்துட்டு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 943 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கும். 943 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு இம்பாக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனுடைய 34 rupees க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 934 கிராஸ் பண்ணிச்சுன்னா 943 மட்டும் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹை பாருங்க, எஸ்டர்டே ஹை வந்துட்டு 37 போயிருக்கு. ஸோ இதனுடைய இம்பாக்ட பேஸ் பண்ணி நீங்க பாருங்க, உங்களுக்கு சிப்லா வந்துட்டு ஒரு வாய்ப்பாகவும் கூட அமையலாம். இது அனைத்துமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட இம்பாக்ட் கொண்டான ஆப்ஷன் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு வந்து அது மாறலாம். இப்ப நேற்றைய வர்த்தகத்தோட இம்பாக்ட நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இதனுடைய பேசிஸ்ல வந்து நீங்க இன்னைக்கு என்ன ஓப்பன்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.